அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு அற்புதமான பதிவு தான். அதாவது ராகு கேதுகளில் வந்து என்ன சொன்னாங்க 2-8 இது ஒரு மனிதனுக்கு முக்கியமான இடம். 2ஆம் இடம் என்பது தன குடும்ப ஸ்தானாதிபதி, 8 என்பது ஆயுள் ஸ்தானாதிபதி. நம்மளுடைய ஆயுள் ஸ்தானாதிபதி என்ன சொல்கிறோம், மனைவிக்கு நம்மளுடைய 8ஆம் இடம், மனைவிக்கு 2ஆம் இடம். அப்போ இந்த இடத்தில் ராகு கேதுகள் இருப்பது என்பது நன்மையா? இந்த இடத்தில் ராகு கேதுகள் இருப்பது ஒரு நன்மையை கொடுக்குமா என்று சொன்னால் நன்மையை கொடுக்காது. நன்மையை கொடுக்காது அப்படின்னு சொல்லி வரும்போது ஏன் கொடுக்காது என்று சொன்னால் 2ல் 1 தான் தரும். பொருளாதாரம் ஒரு மனிதனுக்கு 2-8 ராகு கேதுகள் இருந்து பொருளாதாரம் நன்றாக இருந்து தொழில் நன்றாக இருந்தால் குடும்ப வாழ்க்கை சித்திக்காது. சரி, குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கிறது, எந்தவித பிரச்சனை இல்லை, கணவன் மனைவிக்குள் ஒரு அந்யோன்யமான ஒற்றுமை இருக்கிறது என்று சொன்னால் அங்கே என்ன சொன்னால் பொருளாதாரத்தில் வீழ்ச்சி ஏற்படுத்திவிடும். பொருளாதாரத்தில் ஒரு வீழ்ச்சியை ஏற்படுத்திவிடும். அப்போ ஜாதகத்தில் 2-8 ராகு கேதுகள் இருப்பது என்ன சொல்கிறான்னா இதற்கு தோஷம் என்று சொல்லக்கூடியது எப்படி என்று சொன்னால் நிர்வாண காளி தோஷம். நிர்வாண காளி என்பது உண்டா என்று சொன்னால் உண்டு. அதை உணர்ந்தவர்கள் அதை தெரிந்து கொள்ள, உணர முடியாதவர்கள் தெரிந்து கொள்ளவே முடியாது. அப்போ இப்போ 2ஆம் இடத்தில் ஒரு மனிதனுக்கு கேது இருந்தால் என்னென்னா பொருளாதாரத்தில் ஒரு பெரிய நலிவை கண்டிப்பாக கொடுக்கும். பொருளாதாரத்தில் ஒரு நலிவை கண்டிப்பாக கொடுக்கும். ஆனால் ஒரு மனிதனுக்கு 2ஆம் இடத்தில் கேது இருந்தால் வாக்குப்பளிதம் உண்டு. வாக்குப்பளிதம் கண்டிப்பாக உண்டு. அங்கே கேது மட்டும் இருந்தால் வாக்குப்பளிதம் கண்டிப்பாக உண்டு. 2வது என்ன சொன்னாங்கன்னா, அந்த 2ஆம் இடத்தில் வேறு கிரகங்கள் இருந்தால், ஒரு புதன் இருந்தாலோ செவ்வாய் இருந்தாலோ எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரக ஆதிபத்தியம் இருக்கு இல்லையா, அந்த கேதுவோடு சேர்ந்திருக்கிற கிரக ஆதிபத்தியத்தை நாம் என்ன செய்ய முடியாதுன்னா அனுபவிக்க முடியாது, சாட்டிஸ்ஃபேக்ஷனாக அனுபவிக்க முடியாது. இப்போ சூரியனோடு 2ஆம் இடத்துல சூரியன் கேது அப்படின்னா சூரியனுடைய காரகத்துவத்தை ஃபுல்லாக யார் கையில் வச்சுக்கிடுவா அப்படின்னா கேது வச்சுக்கிடுவார். இதே செவ்வாய் இருக்குன்னா செவ்வாயுடைய காரகத்துவம் அந்த லக்கணத்திற்கு என்ன ஆதிபத்தியமோ அந்த காரகத்துவத்தை அவர் வச்சிருவார். புதன் இருந்தால் எந்த கிரகம் இருந்தாலும் அது உங்களுடைய லக்கணத்திற்கு என்ன ஆதிபத்தியமுடைய கிரகமாக இருக்கிறதோ அந்த கிரக காரகத்துவத்தை நீங்கள் முழுமையாக ஒரு திருப்திகரமாக அனுபவிக்க முடியாது, உறுதியாக முடியாது. அப்போ இந்த கேதுவுக்கு அவ்வளவு என்ன சொல்கிறான்னா உலகத்திலே சொல்ல முடியாத ஒரு பெரிய இம்சையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம்தான் கேது. ஆமாம், அது எந்த இடத்துல இருந்தாலும் பாருங்கள், அதோடைய வில் பவர் என்று சொல்லக்கூடிய தடுதலைகள், தாமதங்கள், எரிச்சல்கள், ஒரு மனதில் என்ன சொல்கிறாங்க கொந்தளிக்கக்கூடிய அளவுக்கு என்னத்தையாச்சும் ஒன்றை அவர் பண்ணிகிட்டே தான் இருப்பார். அவர் யாருக்கு எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு இரிட்டேஷன் இருக்கும், அந்த இடத்துல ஒரு திருப்தி இருக்காது. இப்போ வாக்கில் கேது இருக்குன்னு வைங்களேன், வாக்கில் கேது இருக்கிறவனை என்ன செய்வான்னா என்ன சொன்னான்னா படக்குன்னு கோவப்பட வச்சு என்ன சொன்னான்னா வார்த்தைகளால் என்ன சொன்னான்னா பிரச்சனையை உண்டு பண்ணிடுவோம். வார்த்தைகளால் கண்டிப்பாக பிரச்சனை உண்டு வரும். ஆனால் வாக்கில் கேது இருக்குனவிடம் போய் என்ன சொன்னால் வாக்கு கொடுக்காதேன்னு தான் சொல்கிறோம். வாக்கில் போய் கேது இருக்கிறவன்கிட்ட போய் வாக்கு கொடுக்காதடா ராசா
அப்போ என்ன செய்வான்னு தெரியாது. 10 நிமிஷத்தில் என்ன செஞ்சிருவான்னு தெரியுமா? பெரிய வந்து என்ன சொன்னானா, வார்த்தைகளை வந்து என்ன சொன்னானா, அசுவமான வார்த்தைகளை விட்டு கேது வந்து என்ன சொன்னான்னா சாபம் அப்படின்னு. கேது என்பது ஒரு சாபம். சாபமான வார்த்தைகள் வந்துடும் வாக்கில் கேது இருக்கிறவங்கள போய் பாருங்க. அவர்களுக்கு நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்கள ஏதாவது நீங்கள் கோபப்படுத்தி விட்டீர்கள் என்று சொன்னால் அந்த கேது என்ன செய்வான் என்று சொன்னால், வாக்கில் இருக்கிற கேது சாபத்தை கொடுத்து விடுவான். இவர்களிடம் போய் நம்ம வந்து வாக்குடுக்கக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. ரெண்டாவது, இவர்களுடைய வாக்கில் இருந்து வருகின்ற வார்த்தைகளை மெய்ப்பிக்க வேண்டும் என்று நினைத்து விட்டார்கள் என்று சொன்ன ஒரு காரியத்தை வந்து நாம் சொன்னது நடக்க வேண்டும் என்று நினைத்துட்டாங்கன்னு வைங்க, நடந்துடும், உறுதியாக நடக்கும். அது மரணமாக இருந்தால் கூட வாக்கில் கேது இருக்கிறேன் வாயால் சொல்லி சொல்லி செத்து போயிடுவான்னு சொல்லிட்டு வந்து என்ன சொன்னான்னு வந்து நடத்திடுவாங்க. அதனால் யார் ஒரு மனிதனுக்கு வாக்கில் கேது இருந்தால், 2ஆம் இடத்தில் கேது இருந்தால், அந்த 2ஆம் இடத்தில் கேது இருக்கிற நபரிடம் நீங்கள் ஜாக்கிரதையாக பழக வேண்டும், உறுதியாக பழகணும். அதில் ஏன்னா உங்களுக்கு ஒரு ஆபத்து வந்து கண்டிப்பாக வந்துடும். இது 2ஆம் இடம். 2ஆம் இடம் என்பது கொஞ்சம் நம்மளால் உணரக்கூடிய தன்மை உடையது. 2ஆம் இடம் நம்மளுடைய என்ன சொல்கிறான்னா முகம், இதில் இருக்கிற கண்கள். 2ஆம் இடம் ஓரளவு நம்ம வந்து பார்த்து வந்து அறியக்கூடியது. ஆனால் 8ஆம் இடத்தில் இருக்கிற 8ஆம் இடத்தில் இருக்கிற கிரக காரத்துவத்தை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து 8ஆம் இடம் என்பது என்ன சொல்கிறான்னா ஒரு இருட்டறை தானே. 8ஆம் இடம் என்பது ஒரு இருட்டறை. அந்த இருட்டறையில் போய் ராகு உட்கார்ந்தாலும் கேது உட்கார்ந்தாலும், ராகுவே உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு வைங்க, என்ன நடக்கும் என்று சொன்னால் வந்து அதாவது என்ன சொன்னா கொடுத்து கெடுப்பான். கொடுத்து என்ன செய்வான், காலையில் ஒரு விஷயத்திற்காக சந்தோஷமாக நம்ம வந்து என்ன சொன்னான்னா, வாங்க இன்னைக்கு இந்த வேலையை முடிச்சு கொடுத்துருவோம், ஒன்றும் பிரச்சனைலாம் இருக்காது, டோன்ட் வரி அப்படின்னு வந்து இந்த 8ஆம் இடத்துல இருக்கிற கிரகம் வந்து என்ன சொல்லலாம்னா நம்மளை வந்து உந்துதல் சக்தி கொடுக்கும். கடைசியில் என்ன செய்யும்னா நம்ம எதிர்பார்த்து போகிறத விட வந்து என்ன சொல்லலாம்னா ஒரு மைனஸான மனஸ்தாபத்தை வந்து கொடுக்கும். இந்த 8ஆம் இடத்துல ராகு கேது இருந்தாலும் சரிதான், ராகு இருந்தாலும் 2-8 ராகு கேதுகள் இருப்பது ஒரு நிம்மதியற்ற தன்மையை அந்த மனிதன் வாழ்ந்து கொண்டிருப்பான். அவன் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக அவனால் இருக்க முடியாது. அப்புறம் என்ன செய்வான், அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைங்கிறதுனால என்ன சொல்லலாம், அவன் அமைதியாக வந்து என்ன சொல்லலாம், நான் வந்து அமைதியாக உட்காந்துருவான். அமைதியாக உட்காந்துட்டு என்ன செய்வான் தெரியுமா, சரி இந்த காரியம் நடந்தால் நடக்குது, நடக்காட்டு, அதுக்காக என்ன செய்வோம், நம்மளுடைய முயற்சிகளை நல்லா பண்ணிட்டோம், அதற்கு மேல் வந்து என்ன சொன்னான்னா இறைவன் விட்ட வழின்னு என் பாட்டுக்கு என்ன சொன்னான்னா சோர்ந்து போய் வந்து என்ன சொன்னான்னா வந்து தனக்கு இதுதான் விதி, நம்ம என்ன செய்ய முடியும், நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஆதிபத்தியத்தில் அப்படியே சோர்ந்து போயிடுவான். சோர்ந்து போன பிறகு என்ன சொல்கிறான்னா இவனுக்கு எந்த காரியம் கெட்டதோ அந்த எதிராளி நபர் என்ன செய்வான் தெரியுமா, இல்லை நான் வந்து நல்லபடியாக முடிச்சு கொடுத்துறேன் அப்படிமா, நல்லபடியாக முடிச்சு கொடுத்துறேம்மா. அப்போ அதற்கு பிறகு கொஞ்சம் திருப்தி, நம்பிக்கை வந்துடும். இப்படித்தான் வந்து இந்த 2-8 ராகு கேது இருக்கின்ற நிலை வந்து என்ன சொல்லலாம்னா வந்து போராட்டம் பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ போராட்டம் பிரச்சனையை கொடுத்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது இதற்கு எதுவுமே தீர்வு இல்லையா, கண்டிப்பாக தீர்வெல்லாம் இருக்குது. என்னதான் நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா கருப்பாக இருக்கிற முகத்துக்கு பவுடர் அடிச்சிங்கன்னாலும் கொஞ்ச நேரம் வந்து என்ன சொன்ன முகம் பளிருன்னு இருக்கும், அதுக்கடுத்து அந்த கருப்பை காட்டி கொடுப்பது தான் என்ன சொல்லலான்னா ராகு கேதுகளுடைய வேலை. இவர்கள் வந்து என்ன சொல்லலான்னா வந்து இவர்களுடைய ஆதிபத்தியங்கள் வந்து என்ன சொல்லலான்னா வந்து இந்த ராகு கேதுகளுக்கு இதில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை, ராகுக்கு இடம் கொடுத்தவன் வந்து வழுக்கணும், கேதுக்கு இடம் கொடுத்தவன் வந்து நேசமாகணும். இல்லைன்னா வந்து என்ன சொன்னான்னா ராகு வந்து என்ன செய்வார்னா 8ஆம் இடத்துல இருந்தாலும் ஏதாவது ஒரு மனதுக்கு இனிமையான ஒரு ரகசியமான சந்தோஷத்தினாலும் கொடுப்பார். அந்த ரகசியமான சந்தோஷத்திற்கு பின்னாடி வந்து என்ன செய்வேன், சந்தோஷத்தை பட்டுட்டு வந்த பிறகு என்ன செய்வார்னா வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து அதுக்கு ஈக்குவலான என்ன சொன்னான்னா ஒரு
மைனஸான விஷயத்தை வைப்பார். ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், 8ஆம் இடம் என்பது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஏதோ ஒரு மறைமுகமான ஒரு ஆதிபத்தியமுடைய ஒரு சின்ன வந்து சல்லாபம் அல்லது என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு பேச்சு, ஒரு தன்மை, ஒரு எக்ஸ்ட்ரானரியான வந்து உடல் ரீதியான ஒரு புத்துணர்ச்சி, மன ரீதியான ஒரு புத்துணர்ச்சி எல்லாம் இந்த 8ஆம் இடத்து ராகு கொடுப்பார். இந்த 8ஆம் இடத்து ராகு அந்த விதத்திற்கு வந்து ராகு நல்ல மனுஷன்தான். அந்த விதத்துக்கு அந்த ராகு நல்ல மனுஷன். இவன் சந்தோஷப்பட்டுட்டான் அப்படின்னு தெரிஞ்சு ஹாப்பினஸாக இருப்பான். நம்ம இன்னைக்கு ஓரளவு பரவாயில்லடா, திருப்தியாக இருக்கமுடா, நல்லா இருக்கமுடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கின்ற மனிதனை அது அவனுக்கு எதிராக உட்காந்துருக்கிற கேது என்ன செய்வான் தெரியுமா? அதுக்கு ஈக்குவலான வந்து என்ன சொல்கிறான்னா, நீ நல்ல பிரியாணி தானே சாப்பிட்ட, உனக்கு வயிற்றால போக வைக்க, இல்லைன்னா என்ன சொல்கிறான்னா வயிற்ற உப்புசம் கொடுத்து உன்னை வந்து என்ன சொன்ன புளிச்சேப்பை எடுக்க வைப்பேன் அப்படிங்கிற ஒரு ஆதிபத்தியத்தை இந்த கேது செய்வான். ரெண்டாவது, கேது ஒரு காரியத்தை வந்து முடக்கி விட்டான் என்று சொன்னால் ராகு சும்மா இருக்க மாட்டான். அது எப்படி நீ வந்து முடக்கலாம், நான் வந்து அவனுக்கு அதை சக்ஸஸ் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் வந்து என்ன சொன்னான் வந்து இவன் முடக்கினதை வந்து அவன் சரி பண்ணுவான். சரி பண்ணி ஜெயிச்ச பிறகு அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாமல் கொடுமை 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 என்று சொல்லக்கூடிய இத்தனை கொடுமை ஏன் போடுறேன்னு தெரியுமா? இதெல்லாம் வந்து என்ன சொன்ன வாழ்க்கையில் அனுபவங்கள், வாழ்க்கையுடைய அனுபவங்கள். ஒரு வெற்றி பெற்றால் அந்த வெற்றியை நிம்மதியாக கொண்டாட விடாத அளவுக்கு வந்து ஒரு கிரக நிலைகள் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் அமைந்து விட்டால் நீங்கள் யார்கிட்ட போய் சொல்லுவீங்க? இப்படி பேசித்தான் கழிக்கணும். அதனால் 2-8 ராகு கேது இருப்பது ஒரு பெரிய துர்பாக்கியம்தான். அதோட வந்து என்ன செய்ய, வேறு ஏதாவது ஒரு கிரகம் சேர்ந்துருச்சுன்னு வைங்க, அந்த கிரக காரகத்துவத்தையும் இவங்க இழுத்து வச்சுக்கிடுவாங்க. அப்போ ஒரு விதத்தில் 2-8 ராகு கேதுகள் இருப்பது ஒரு ரகசியமான ஒரு மைனஸானதான். ராகு என்று சொன்னாலே வந்து என்ன சொன்னாலும் உங்களுக்கு வந்து என்ன சொன்னான்னா ஜெனூனான ஒரு ஜெனட்டிக்காக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு லீகலான ஒரு இதை வந்து ராகுவால் கொடுக்க முடியாது. அது வந்து அவருடைய கேரக்டர். அந்த மாதிரி ஒரு இதில் வந்து நம்ம ஒரு லக்ஸுரிஸை அனுபவிச்சிட்டோம்னா அதற்கு எதிரான ஒரு வினையை வந்து 2ஆம் இடத்தில் இருக்கிற கேதுவோ 8ஆம் இடத்தில் இருக்கிற கேதுவோ உங்களை கொடுத்து வந்து இம்சைப்படுத்தி விடும். அதனால் வந்து நீங்கள் என்ன செய்யணும், இது ஒரு அனுபவமான கருத்துக்கள் தான். அந்த அனுபவமான கருத்துக்களாக இருந்தாலும் என்ன சொல்கிறான்னா, இதிலிருந்து நாம் வந்து இந்த உலகத்தில் இதிலிருந்து நம்ம வந்து என்ன சொன்னான்னா இந்த 2-8 ராகு கேதுகள் இருப்பவர்கள் நீங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒட்டு மொத்தத்திற்கு என்ன சொன்னான்னா, நீங்கள் ஒரேடியாக வந்து என்ன சொல்லலான்னா வந்து உங்களுக்கு கேது ஆதிபத்தியம் வேணும்னா சித்தர் வழிபாடுக்கு போயிருங்க. கேது ஆதிபத்தியம் என்பது உங்களுக்கு பொறுத்திருந்த பலன். சித்தருடைய ஆதிபத்தியத்திற்கு சித்தருடைய கேதுவை கண்ட்ரோல் பண்ணணும். கேதுவோடைய ஆதிபத்தியத்தில் இருக்கிற துர்பிச்சா யோகத்தை வந்து நாம் வந்து குறைக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் சித்தர் வழிபாடுக்கு போங்க. ராகுவோடைய ஆதிபத்தியமுடைய அனைத்து லக்ஸுரிஸையும் அனுபவிக்கணும். ராகு வந்து கண்டிப்பாக ஒரு போகத்தை கொடுக்கக்கூடியவன், சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவன், வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடியவன் என்பது உண்மைதான். அவருக்கு அது மட்டும்தான் தெரியும். ஆனால் அந்த மாதிரி ஒரு ஆதிபத்தியத்தில் நான் லக்ஸுரிஸாக வாழணும், இந்த கிரகத்தோடைய காரத்துவத்தில் இருக்கிற அனைத்து விதமான இன்பங்களையும் நான் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக காளி வழிபாடு பண்ணுங்க. அப்போ ஒரு பக்கம் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து 2ஆம் இடத்துக்கு கேதுவை வந்து சமன்படுத்துவதற்கோ அல்லது 8ஆம் இடத்துக்கு கேதுவை சமன்படுத்துவதற்கோ சித்தர் வழிபாடுகள் பண்ணலாம். அதே சமயத்தில் வந்து 2ஆம் இடத்து ராகுவையோ 8ஆம் இடத்து ராகுவையோ சமன்படுத்தி ஒரு பேலன்ஸ் ஆஃப் வியூகத்தை வந்து உங்களுக்கு கொடுப்பதற்கு சித்தர்களும் காளி தேவியும் தான் உங்களுக்கு அருட்கடாட்சம் கொடுக்க வேண்டும். அதனால் வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒரு பகுதியில் வந்து இந்த 2-8 என்பது என்ன சொன்னான்னா நம்மளுடைய 2ஆம் இடம் என்பது குடும்பஸ்தானம், 8ஆம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானம், அது மனைவியோடைய 2ஆம் இடம் அல்லது கணவனுடைய 2ஆம் இடம். இந்த 2-8 ராகு கேதுகள் இருப்பவர்கள் வந்து என்ன சொல்லலான்னா ஒரு விதத்தில் வந்து கண்டிப்பாக வந்து என்ன சொல்லலான்னா வந்து யோகத்தை அனுபவிப்பார்கள்.
இந்த யோகத்தை அனுபவிப்பதற்கு. ஏன்னா இதுக்கு எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த 2-8 ராகு கேதுகள் இருப்பவர்களோ, 8-2 ராகு கேதுகள் இருப்பவர்களோ சித்தர் வழிபாடும் ப்ளஸ் காளி வழிபாடும் பண்ணினார்கள் என்று சொன்னால் 100% உயர்ந்த நிலைமைக்கு வந்துடுவாங்க. இருந்தாலும் என்ன சொல்கிறேன்னா, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இடிபாடுகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த இடிபாடுகள் இருந்தாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஜெயித்து விடுவீர்கள் என்று இது நான் உண்மையாகவே ஒரு அனுபவத்தின் மூலமாகவும் பல ஜாதகங்களை பார்த்து அவர்களுக்கு இந்த விஷயங்களை சொல்லி நீங்கள் இந்த மாதிரி போங்க அப்படின்னு சொல்லி வந்து அவங்க சக்ஸஸ் ஆகியிருக்காங்க. நானும் சக்ஸஸ் ஆகிருக்கிறேன். என்ன காரணம்னா, நீங்கள் எல்லாரும் மறைப்பாங்க, நான் மறைக்க மாட்டேன். எனக்கு 2ல் கேது 8ல் ராகு. அப்போ எவ்வளவு வந்து ஒரு பெரிய போராட்டங்களை வந்து நான் வந்து 17 வயதிலிருந்து சந்தித்திருப்பேன் என்று நீங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். ஒரு வெற்றி அடைந்தேன் என்று சொன்னால் அதற்கு ஈக்குவலான வந்து என்ன சொன்னால் ஒரு தோல்வியை வந்து அந்த வெற்றியை அனுபவிக்க முடியாத ஒரு மைனஸை வந்து ஒருத்தன் கொடுப்பான். வெற்றியை ராகு கொடுப்பான், தோல்வியை வந்து கேது கொடுப்பான். ஒரு விதத்தில் வந்து ராகு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கேது வந்து என்ன சொல்கிறான்னா ஒரு வெற்றியை கொடுப்பான். ஆனால் அந்த வெற்றியை வந்து ராகு அனுபவிக்க முடியாமல் செஞ்சிருவோம். அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா, இதுதான் இவர்களுடைய இயல்பு, இது நம்ம வாங்கி வந்த கர்மா, இதை நம்ம வந்து என்ன சொன்னாங்கன்னா அவங்கள பழித்து வந்து நம்ம வந்து எந்த பிரயோஜனப்பட போகிறது கிடையாது. அதனால் நான் இந்த அளவுக்கு ஒரு முன்னேறுவதற்கு காரணம் அடிப்படையில் காளி வழிபாடு ஜோதிடத்துக்கு வந்ததுலேருந்தே காளி வழிபாடு. அதற்கடுத்து 2009 என்ன சொன்னான்னா சித்தர் வழிபாடு. போன பிறகு என்ன சொன்னா உயர்ந்த நிலைமைக்கு வந்தேன். இன்றைக்கும் நல்லா இருக்கேன். ஆனால் வேதனைகளும் கஷ்டங்களும் மனதளவிலும் எல்லாத்திலும் உண்டு. அதை வந்து ஜீரணிச்சு கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்திற்கு வந்த வயது ப்ளஸ் இந்த கிரகங்கள் இதைத்தானே செய்யும். காலையில் இன்றைக்கி இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி காலையில் இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு போகல அப்படிங்கும்போது தோட்டத்தில் ஒரு முக்கியமான வேலை இந்த பாசனம் வந்து என்ன சொன்னேன்னா வந்து சொட்டு நீர் பாசனத்துக்கு ரெடி பண்ணியிருந்தோம். எல்லா வேலையும் ரெடி பண்ணி எல்லாம் வந்து பேக்கேஜ் பண்ணி வந்து எல்லா வேலைக்கு எல்லாம் போய் நீட் பண்ணி வந்து வேலை நடந்துகிட்டு இருக்கு. மத்தியானம் வந்து 3 வேலைக்காரன் பேசாமல் போயிட்டான். காரணம் ஒன்று தான், கொஞ்சம் நல்லா தோண்டி நீட் பண்ணி அழகாக பண்ணுங்க அப்படின்னு சொன்னது தான் வாயில் இருக்கிற கேது சொல்லிடுச்சு. சொன்ன உடனே மத்தியானம் வரைக்கும் அந்த நிமிஷம் குடிஞ்சிக்கிட்டே வேலை பார்த்தேன். மத்தியானத்து பிறகு சாப்பிட போகிறோன்னு போனவன் என்னடா ஆளை வரல அப்படின்னு சொன்னோம்னா என்ன சொன்னாங்கல்ல, நான் அங்கே இன்னைக்கு வரல, உடம்பு வலிக்கு அப்படிங்கிறான். எப்படி இருக்கும்? அப்போ காலையில் நம்ம வந்து ஒரு ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டு கற்பனை இன்னைக்கு இந்த வேலை முடிஞ்சிடும், அந்த இதை வந்து என்ன மோட்டரெல்லாம் மாட்டி வந்து என்ன சொன்னால் அந்த பாசனத்துக்கு உண்டானது எப்படி பாயுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலான்னு போய் இருந்த ஒரு ஆசையை நிராசையாக்கி விட்டவன் இவனா அவனான்னு தெரியல. யார் இருப்பா தெரியுமா? கேது தான் இருப்பார், வேற யாரும் இருக்க மாட்டார். அவருக்கு என்ன சொல்றானே, இன்னைக்கு இந்த காரியம் முடியக்கூடாது. ஏன்னா என்னுடைய ஜாதகத்தில் செவ்வாயோடு கேது. செவ்வாய் என்பது பூமி. அவர் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து என்னுடைய லக்கணத்துக்கு 4ஆம் இடத்தை வந்து நாலாவது பார்வையாக இருக்கல, என்னுடைய லக்கணத்துக்கு 4க்குடைய மனைஸ்தானாவே செவ்வாய் 4வது பார்வையை பார்க்குறாரு. அவரோட கேது என்ன இருக்கும்? அப்போ எந்த ஒரு காரியத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து மனை சார்ந்த விஷயம், பூமி சார்ந்த விஷயத்தில் வந்து அந்த தோட்டம் வாங்கிய 5 வருடத்தில் வந்து என்ன சொன்னான்னா, ஆனால் பெரிய மரங்களாக வளர்க்கப்பட்டு விட்டது. அதற்கு நல்ல வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி வசதிகள் வந்து நம்ம செய்து நன்றாக இதை விட வச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு பூமி சார்ந்த விஷயத்திற்கு போகும்போது எவ்வளவு கஷ்டங்களை அது கொடுத்து வந்து வீட்டுக்கு வரும்போது விரக்தியாக தான் நான் வந்தேன். பிறகு நாளைக்கு வந்து சரி விடு பார்க்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாத்துட்டையும் நான் பாட்டு கிளம்பி வரும்போது 5 மணிக்கு ஃபோன் வருது, நாளைக்கு எல்லாம் வந்து நாங்கள் வந்து முடிச்சு கொடுத்துட்றோம், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லுது. இதை கெடுத்து விட்டு சொல்கிறாங்க. இதுதான் இந்த 2 ராகு கேதுகள் இருக்கின்ற ஒரு நிலைமை. இதை நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் வந்து ஒரு இது பெர்சனல் கிடையாது, அனுபவம். இந்த அனுபவமெல்லாம் படும்போது தான் வந்து என்ன சொல்கிறேன்னா விரக்தி தன்மைகள் எல்லார் மனுஷனுக்குமே வரும். அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா, இன்றைய காலகட்டத்தில் வந்து சனி இருக்கின்ற இடம் வந்து இன்னும் 1.5 ஆண்டுகளுக்கு இந்த தொழிலாளர்களுடைய பிரச்சனை நமக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கும்.
அவங்க வந்து என்ன சொல்கிறேன்னா, அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து தொழிலாளர்கள் வந்து சவரி வீசி வேலை பார்க்கணும்னு நினைக்கிறான். தொழிலாளர்கள் சவரி வீசி வேலை பார்க்கணும்னு நினைக்கிறான். அது வந்து என்ன சொல்கிறேன்னா, குறை எடுத்து இதை இதை இப்படி பண்ணுங்கன்னு சொன்னால் அதை அவனுக்கு தாங்கிக்கக்கூடிய பக்குவம் இல்லை. இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறேன்னா, நல்லதுக்கு அல்ல. இன்னும் கொஞ்சம் காலத்தில் போனால் விவசாய நிலங்களில் விவசாயம் பார்ப்பவர்கள் எல்லாம் விட்டு விட்டு போகும்போது வேலைக்காக பிறந்த கூலிக்காரர்கள் எங்கே வேலைக்கு போவார்கள்? இருக்காது இல்லையா? அதனால் வந்து என்ன சொல்கிறான்னா, இது ஒரு முக்கியமான பதிவு தான். இந்த 2-8 ராகு இருப்பவர்கள் சித்தர் வழிபாடும் காளி வழிபாடும் பண்ணுங்கள், கண்டிப்பாக குறையும். இருந்தாலும் அடி மத்தளத்தில் பக்கத்தில் வாங்கிட்டு தான் இருக்கணும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.